என்னை விட கூட தெரியும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க தான இப்ப கேட்கிற கேள்வி, கியாமனால் எப்ப என்ற அறிவை பொறுத்த வரைக்கும் என்னை விட உனக்கு நல்லா தெரியும். மல் மஸ்ஊல் அன்ஹா பிஅலம மின ஸாயிலி, கேட்பவரை விட கேட்கப்படுபவருக்கு கூட தெரியாதுப்பா, உன்னை விட நான் கூட தெரிஞ்சிருக்க முடியாதுங்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாரு, அப்பனா அகபிர்னி அன் அமாராத்திஹா, அப்பனா அதுக்குரிய அடையாளங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுவோம் பாப்போம். என்னைக்குன்றதான் உனக்கு தெரியாது, அதுக்கு அடையாளம் ஏதாவது இருந்தா சொல்லணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடையாளங்கள் எல்லாம் சொல்றாங்க. அந்த அடையாளங்கள் எல்லாம் சகர்ல இடத்துல உங்களுக்கு ரமலான் முன்னறிவு, இந்த ராஜ் டிவி நிகழ்ச்சியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்புகள்ல அது வரும், அதை தெரிஞ்சுக்கிறீங்க. அடையாளங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சிடுறாரு. சொன்ன உடனே அவர் கரெக்ட் தான், அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டு போறாரு. போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கறாங்க, வந்த யாரு தெரியுமா, வந்தார் அவர் யாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், ரசூலுக்கு தான் தெரியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவர் தான் ஜிப்ரீல், அத்தாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை உங்களுக்கு சொல்லி தருவதற்காக அவர் வர்றார், அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வரல. இப்படி ஒரு கேள்வியை கேட்டா நான் பதில் சொல்லுவேன், அது நீங்க எல்லாம் கேட்பீங்க, நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், ஜிப்ரீல அனுப்பி வச்சிருக்கான், இப்படி ஒரு முறையில உங்களுக்கு போதனை செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. இப்ப பாயிண்ட் என்னன்னு கேட்டா, இது புகார்ல முதல் வால்யூம்னு இந்த ஹதீஸ் நீங்க பார்க்கலாம், ஸ்டார்டிங்லே பார்க்கலாம். அப்ப இது எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, இஸ்லாம்டா என்னன்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இந்த செயல்களை சொல்றாங்க. ஈமான்டா என்னன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வை நம்பணும், மலக்க நம்பணும், ரசூலை நம்பணும், வேதத்தை நம்பணும்னு இதெல்லாம் இங்க உள்ளது. இதை வெளியில காட்டவே இயலாது. வேதத்தை நம்பி இருக்கலன்னா வாயில தான் நம்புறேன்னு சொல்லுவீங்க, இருக்குதான்னு காட்ட முடியுமா? எவனாலே முடியாது. இன்னைக்கு நம்பிக்கை இல்லாம நம்பிக்கை இருக்குன்னு ஒருத்தன் சொல்லலாம், அது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப அந்த நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது அது வேற, இஸ்லாம்ங்கிறது வேற. அது சொல்ல வர்றேன், இஸ்லாம் என்பது வேற, ஈமான் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆள்கிட்ட இருக்கும். ஆனா ரெண்டுக்கு டெபினேஷன் வேற. இப்ப நான் முஸ்லிமாகவும் இருப்பேன், மூமினாகவும் இருப்பேன். முஸ்லிமா இருப்பேன், எப்படி முஸ்லிமா இருப்பேன்? நான் தொழுகும் போது நான் முஸ்லிமா இருக்கிறேன், நான் நோன்பு வைக்கும் போது முஸ்லிமா இருக்கிறேன், நான் ஜக்காத்து கொடுக்கும் போது முஸ்லிமா இருக்கிறேன், நான் பேசும் பொழுது மார்க்கத்தை பேசும் பொழுது வெளியே உங்களுக்கு தெரியுதுல முஸ்லிமா இருக்கிறேன். மூமினா இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை நம்பும் போது நான் மூமினா இருக்கிறேன், சொர்க்கத்தை நம்பும் போது மூமினா இருக்கிறேன், நரகத்தை நினைச்சு நான் பயப்படும் போது மூமினா இருக்கிறேன். இதெல்லாம் உள்ளம் சம்பந்தப்பட்டது. அப்ப ரெண்டுமாகவும் ஒருத்தன் இருக்கணும், ரெண்டுமாகவும் ஒருத்தன் இருந்தாகணும். இன்னும் சொல்ல போனா இந்த ஈமான் இஸ்லாம் ரெண்டு இருக்குல்ல, ரெண்டுல எது சிறந்தது தெரியுமா? ஈமான் தான் சிறந்தது. ஒரு ஆளுக்கு ஈமானே இல்ல, அல்லாஹ்வை நம்பிக்கையே இல்ல அவருக்கு, ஆனா தொழுகிறார், நம்மளோட பள்ளிக்கு வர்றாரு, குனியறாரு, அல்லாஹ் ஏதாவது கிடைக்குமா? கிடையாது. ஒரு மாசம் பட்டி கிடைக்கிறாரு, நீ தான் என்னையே நம்பல, ராயா உனக்கு தர போற. அல்லாஹ்வுக்கு எது ரொம்ப முக்கியமானது? ஈமான் தான் ரொம்ப முக்கியமானது. முதல்ல அல்லாஹ்வை நம்பணும், அப்புறமே அவனுக்காக சொல்லணும். நீங்க இதே மாதிரி ஒரு மாசம் பூரா ஒருத்தர் பட்டினி கிடக்குறான், அல்லாஹ் எடுபடாது. 30 நாளைக்கு எப்ப பள்ளியாசல கதியா இருக்கிறான், அதெல்லாம் நடக்காது. இது இருக்குதா, நம்புறத நம்பி இருக்கிறியா என்று அல்லாஹ் பார்ப்பான். அப்ப ஈமான் என்பது ரொம்ப கூடுதலான ஒரு விஷயம், அதான் கரெக்ட் பண்ணணும். செயல்பாடுகள்ல ரெண்டு கரெக்டா இருக்கணும். ரெண்டுல எது கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னா, செயல்ல ஒன்று ரெண்டு அப்படி மிஸ்டேக் வந்தா கூட நம்பிக்கை ஆட்டம் கண்ட கூட அல்லாஹ் அந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் கிடையாது. அல்லாஹ்வுக்கு செய்யற வணக்கத்தை எவருக்கும் செய்ய மாட்டேன், காம்ப்ரமைஸ் கிடையாது. அல்லாஹ் தான், அல்லாஹ்வுடைய அந்தஸ்து எவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கறதுல நம்ம என்ன செய்யணும், உறுதியா இருக்கணும். அதைத்தான் அல்லாஹ் ரொம்ப கூடுதலாக நம்மளை கவனிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, அதாவது எவனுடைய உள்ளத்திலே மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மின் ஈமான், ஈமான்ல ஒரு கடுகு இருக்கு பாருங்க, அந்த கடுகு தோல் இருக்குமே, கடுகே சின்னது, கடுகு தோல் எவ்வளவு பெருசு, அதை விட சின்னதா இருக்கும். அந்த அளவுக்கு ஒருவனுடைய உள்ளத்தில் ஈமான் இருந்தால் கூட கடைசியில் அவன் சொர்க்கத்துக்கு போயிருவான். கடைசியில் நினைஞ்சிருவான், தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு லாஸ்டா அல்லாஹ் நம்பி இருக்கிறான்ல, அதுக்காக கடைசியா சொர்க்கத்துக்கு போயிருவாங்கிறாங்க. அப்ப அந்த கொஞ்சோன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க, அதுக்கு கூட சொர்க்கம் கிடைச்சு போயிருது. அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லானது எது? ஈமான் என்பது. அப்ப ஈமான் என்று சொன்னால் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், இஸ்லாம் என்று சொன்னால் நடைமுறை சார்ந்த விஷயங்கள். நம்பிக்கை நடைமுறை பிரிச்சுக்கலாம். நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் ஈமான், நடைமுறை சார்ந்த விஷயங்கள் இஸ்லாம். இது ரெண்டே இப்படி பிரிச்சாச்சா? சரி, பிரிச்ச பிறகு அப்ப ஈமானுடைய கிளைகள் எங்க வருதுங்க? தலைப்பாப்புல கொடுத்திருக்கோம். ஈமானுடைய கிளைகள் சொன்னா அது கிளைகள் எங்க வருது அப்படின்னு கேட்டா, இப்ப இது வீடு, இது ஒரு கட்டிடம், இது கட்டிடம் ஒத்துக்குறீங்க நீங்க. இந்த கட்டிடத்துல இப்ப இருக்கிற டிப் லைட் ஆஃப் பண்ணிவிட்டோம், காலமெல்லாம் ஆஃப் பண்ணியே கிடக்குது, ஃபேன் ஆஃப் பண்ணியே கிடக்குது, மின்சாரத்தை கட் பண்ணி விட்டோம்.
அது வீடுதான். குடியிருக்க ஏற்ற வீடா? வீடு என்பதற்கு முக்கியமான சில விஷயங்கள் இருப்பதோட, இந்த மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணா தான் அது வீடா இருக்கும், இந்த மாதிரி உட்கார்வதற்கு ஏற்ற தரை இருந்தா தான் அது வீடா இருக்கும், ஒழுக்கு இல்லாம இருந்தா தான் அது வீடா இருக்கும். அது அதுக்கு வேண்டிய இடத்துல அந்தந்த பொருள்கள் அங்கனக்குள்ள ஒரு டைம் பார்க்கிற ஒரு கடியாரம் தொங்கணும், அப்பதான் அது வீடா இருக்கும். அங்கனக்குள்ள இருக்கணும் ஒரு செல்ஃப் இருக்கணும், அப்பதான் வீடா இருக்கும். ஒரு ஆத்திரம் வசதி ஒதுங்கிறதுக்கு ஒரு பாத்ரூம் இருக்கணும், அப்பதான் அது வீடா இருக்கும். அப்ப வீடுங்கிறதுக்கு அடிஷனலாக சில விஷயங்கள்லாம் இருந்தா தான் வீடுன்னு சொல்லுவோம். அப்ப ஈமான் என்பது நம்ப வேண்டிய விஷயங்களை மட்டும் குறிக்கிறதா இருந்தாலும், அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தால் இன்னென்ன காரியங்கள் அதனால் உன்கிட்ட வெளிப்படணும். அதான் அளவுகோல், அதான் கிளைகள்ங்கிறது. ஈமானுடைய கிளைன்னு சொன்னா, ஈமான் ஒருவனுக்கு ஒரு மரம் இருக்குங்க, மரத்தினுடைய முக்கியமான அம்சம் என்ன? அதனுடைய வேர், அதனுடைய அந்த மெயின் அந்த பகுதி தண்டு, வேரும் தண்டும் தான் மரம். இந்த கிளைகள்லாம் இருக்கு, வெட்டுவோம், தேவைக்கு மறுபடியும் முளைக்கும், அந்த கிளை வெட்ட அந்த கிளை முளைக்கும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா உள்ளது. அது எக்ஸ்ட்ரா உள்ளதுங்கிறதுக்காண்டி எல்லா கிளையும் வெட்டி போட்டு தான் மரம் ஒத்துக்குறோமா? ஒரு மரத்தை பிடிச்சி அம்புட்டுக்களையும் மொத்த வெட்டி போட்டுட்டு இதான் மரம் தான் ஒத்துக்குறோமா? ஒத்துக்கிற மாட்டோம். அப்ப மரம்ங்கிறதுக்குரிய முக்கியமான அம்சம் இருக்குமையானால், அது மரமா இருந்தால் அதுல இருந்து ஒரு புளிய மரம்னு சொன்னா அதுல இருந்து கொஞ்சம் புளியம் பிஞ்சு இருக்கணும், கொஞ்சம் புளியம் பூ தொங்கணும், புளியம் இலை கொஞ்சம் இருக்கணும், ஆனா புளியம் பழம் கொஞ்சம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் என்ன இருக்கு, அது புளிய மரம்னு சொல்ல முடியும். புளிய மரத்தை வச்சுட்டு ஒண்ணுமே இல்லை, இப்படியே இருக்கு காலமெல்லாம், அது எப்படி புளிய மரமாகும்? அப்ப ஈமான் இருக்குன்னு சொன்னோம்னா அந்த ஈமான்ல இருந்து சிலது காய்ச்சி தொங்கணும். ஈமான் சொல்ல மாமரம்னு சொன்னோம்னா அது மாமரத்துல இருந்து வேறு தான் இருக்க. அல்லாஹ் தான் நம்பிட்டேனே, வேறு தான் அல்லாஹ் நம்புறதுங்க. நான் அல்லாஹ் நம்பிட்டேன், நம்பிதான் இருக்கிறேன். அட நம்புனா அது வரணும்பா. நம்புனா அது மாமரம்னு சொன்னா மாமரத்துல இருந்து என்னென்ன உற்பத்தி ஆகணுமோ அவ்வளவு அதுல இருந்து வரணும். ஒன்றை வரலன்னா கிளைகள்லாம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஈமான சொல்லும் பொழுது ஈமான் என்பது பில்அத்தும் வ சபூன ஷோபு, அதாவது சொல்றாங்க ஷோபுல் ஈமான். ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈமான்ங்கிறது இருக்குதே, ஏதோ நாங்க நம்பிட்டோம் முடிஞ்சு போச்சு, அப்படி கிடையாது. ஈமானை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 70க்கும் மேற்பட்ட கிளைகள் கொண்டது. சஹீஹுல் புகாரியில, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, ஈமான் என்பது 60க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. ஒரு அறிவிப்புல 60க்கும் மேற்பட்ட கிளைகள்ங்கிறாங்க முஸ்லிம்ல. புகாரியில வரக்கூடிய அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா 70க்கும் மேற்பட்ட வாலி கொண்டு போங்க. நிறைய தேவைகள் இருக்கலாம், கரண்ட் பில் கட்டணும், இந்த லைட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ஜாஸ்தியா வரும் பில்லு. 30 நாளைக்கு ஓடுதா, 1000 வால்ட், எத்தனை 1 2 எத்தனை 1000 வெளியே வர போட்டிருக்கு. 1000 வால்ட்டுக்கு என்ன கரண்ட் வரும் நீங்க பாத்துக்கிறீங்க. 1 மணி நேரத்துக்கு ஓடினா அது எவ்வளவு யூனிட்? 10 யூனிட் ஆயிருமா? சரி, அப்ப அந்த மாதிரி போகுது. சரி, அப்ப எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இப்ப ஈமானை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, ஈமான்ங்கிறது நம்ப வேண்டிய விஷயங்கள் தான். நம்ப வேண்டிய விஷயங்களுக்கு பிறகு வேறு சில காரியங்களும் அதிலிருந்து வெளிப்பட வேண்டும். அந்த வேறு அதான் முக்கியம். அதிலிருந்து வேறு சில காரியங்கள் வெளிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு அறிவிப்புல 70 கிளைகள்ங்கிறாங்க, 70க்கு மேலேங்கிறாங்க. இன்னொரு அறிவிப்புல 60க்கு மேலேங்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்றாங்க நம்பர்ல கேட்டா, அது 60 லிஸ்ட் போட்டு சொல்லவே இல்லை. இந்த நம்பர் 1 இது 1வது கிளை, நம்பர் 2 அப்படி சொல்லவே இல்லை.